டயபெட்டிக் மெடிசின்ஸ் பத்தின அப்டேட்ஸ் நம்ம ரெகுலரா குடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு வில்டாகிளிப்டின், சிட்டாகிளிப்டின், லினாகிளிப்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய DPP-4 இன்ஹிபிட்டார்ஸ் அப்படிங்கிற குரூப் ஆஃப் மெடிசின்ஸ் பத்தி பார்க்க போறோம். இதுவும் டயபெட்டிஸ் ட்ரீட்மெண்ட்ல ஒரு முக்கியமான பங்கு இந்த மாத்திரைகளுக்கு உண்டு. DPP-4 அப்படின்னா டைபெப்டிடில் பெப்டிடேஸ் 4 இன்ஹிபிட்டார்ஸ். இதோட ஆக்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா இன்க்ரிட்டின் அப்படிங்கிற ஹார்மோனை அதிகப்படுத்துது. டயபெட்டிஸ் வரதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இன்சுலின் டிஃபிஷியன்சி ஒரு காரணம், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஒரு காரணம், குளுக்கோகான் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் அதிகமா சுரக்கிறது ஒரு காரணம், அதே மாதிரி இன்கிரிட்டின் அப்படிங்கிற ஹார்மோன் ரொம்ப குறைவா சுரக்கிறதும் ஒரு காரணம். அந்த இன்கிரிட்டின் சுரக்கிறத இந்த மாத்திரைகள் அதிகப்படுத்துது. இந்த மாத்திரைகள் இந்தியாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலாகுது. இந்தியாவுக்கு லான்ச் பண்ணும்போது நோவார்டிஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் வில்டாகிளிப்டின் அப்படிங்கிற டேப்லெட்டை கேல்வஸ் அப்படிங்கிற பேரில் லான்ச் பண்ணாங்க. அடுத்து இந்த சிட்டாகிளிப்டின் அப்படிங்கிற மாத்திரையை MSD அப்படிங்கிற கம்பெனி ஜானுவியா, ஜானுமெட் அப்படிங்கிற பேரை லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணப்ப இந்த 2 டேப்லெட்டோட பிரைஸ்மே ரொம்ப அதிகம். ஜானுவியா 100ஓட பிரைஸ் பார்த்தா ஒரு டேப்லெட்டோட காஸ்ட்டே 40 ருபீஸ்க்கு மேல இருந்துச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாத்திரை 40 ரூபாங்கிறது வந்து ரொம்ப காஸ்ட்லி. எல்லாராலையும் அதை வாங்கி யூஸ் பண்ண முடியாது. இந்த மாத்திரை யூஸ் பண்றவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப பிக் ஷாட்ஸா தான் இருப்பாங்க, அரசியல்வாதிகளா இருப்பாங்க. நம்ம கிட்ட சொல்லும் போதே நான் கேல்வஸ் யூஸ் பண்றேன், ஜானுவியா சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. ஆப்பிள், சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா மாதிரி ஒரு காலத்துல இந்த கேல்வஸும் ஜானுமெட்டும் இருந்துச்சு. இப்ப ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பேட்டன்சி முடிஞ்சிருச்சு. பேட்டன்சி முடிஞ்சதுனால இப்ப இந்த மாத்திரைகள் எல்லாமே இந்தியாலே மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஒரு டேப்லெட்டோட பிரைஸ் பார்த்தோம்னா 10 ரூபா 15 ரூபாக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே இப்ப இந்த வில்டாகிளிப்டின் 50 mg டேப்லெட் மக்களுக்கு ஃப்ரீயாவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வில்டாகிளிப்டின், சிட்டாகிளிப்டின் ரெண்டோட டோசேஜுமே பார்த்தோம்னா 50 மில்லிகிராம் 100 மில்லிகிராம்ல இருக்கும். இதுலயே இப்ப லினாகிளிப்டின் அப்படின்னு ஒரு மாத்திரை அதுக்கப்புறமா வந்துச்சு. அதோட டோசேஜ் பார்த்தோம்னா 2.5 mg 5 mg தான். ரொம்ப டேப்லெட்டோட சைஸும் ரொம்ப சின்னதா இருக்கும், முழுங்குறதுக்கும் ரொம்ப ஈஸி. இந்த லினாகிளிப்டின்ல ஒரு யூனிக் அட்வான்டேஜ் பார்த்தோம்னா CKD பேஷண்ட்ஸ், தோஸ் ஆர் ஆன் டயாலிசிஸ், EGFR ரொம்ப கம்மியா இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கும் லினாகிளிப்டின் யூஸ் பண்ணலாம். இதுவும் லான்ச் பண்ணப்ப ரொம்ப பிரைஸ் கூட தான் இருந்துச்சு. இப்ப பேட்டன்சி முடிஞ்சு ரொம்ப கம்மி விலையில கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதோட சைட் எஃபெக்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா வில்டாகிளிப்டின் அண்ட் சிட்டாகிளிப்டின் இது ரெண்டு மட்டும், லினாகிளிப்டின் கிடையாது. வில்டா அண்ட் சிட்டா மட்டும் அப்நார்மல் லிவர் ஃபங்க்ஷன்ஸ் உள்ளவங்க யூஸ் பண்றதை கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும். அதுவும் எஸ்பெஷலி SGOT, SGPT, கேமா குளுட்டாமில் டிரான்ஸ்ஃபரேஸ் இந்த மாதிரி என்சைம்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கிறவங்க, லிவர் சிரோசிஸ் இருக்கிறவங்க இந்த 2 கிளிப்டின்ஸையும் வித் காஷன் தான் யூஸ் பண்ணணும். ஒரு காலத்துல ஆப்பிள் ஐபோன் ப்ரோ மாதிரி மக்களுக்கு எட்டா கனியா இருந்த இந்த மருந்துகள் எல்லாமே இப்ப ரெட்மி, ரியல்மி மாதிரி ஈஸியா எல்லாரும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது மருத்துவத்துறையில, அதுவும் முக்கியமா டயபெட்டிக் மேனேஜ்மெண்ட்ல ஒரு இம்பார்ட்டன்ட் மைல் ஸ்டோன், ஒரு முக்கியமான மைல் கல்லா தான் நான் பாக்குறேன்.